பிரதமர் நரேந்திர மோடியுடன் டாடா குழும நிறுவனமான ஏர் இண்டியாவின் சிஇஓ கேம்பல் வில்சன் சந்தித்திருக்கிறார். அகமதாபாத் விமான விபத்து நேரிட்டது எப்படி என்பன உள்ளிட்டவை குறித்து பிரதமரிடம் ஏர் இண்டியா சிஇஓ விளக்கியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். நீங்க தொடரலாம். அகமதாபாத் விமான விபத்துக்கு பிறகாக பல்வேறு சந்திப்புகளை இன்று காலை முதல் மேற்கொண்டு வருகின்றார். அந்த வகையில் அந்த ஏர் இந்தியா விமான நிறுவனத்தினுடைய தலைமை செயல் அதிகாரி கேம்பல் வில்சனுடன் பிரதமர் நரேந்திர மோடி இந்த சந்திப்பினை மேற்கொண்டிருக்கின்றார். ஏர் இந்தியா நிறுவனம் அண்மையில் தான் டாடா குழுமத்தால் வாங்கப்பட்டிருந்தது. இந்தியாவை சார்ந்த ஒரு முன்னணி நிறுவனமாக டாடா குழுமம் இருந்து வரக்கூடிய சூழ்நிலையில் டாடா என்றால் அது ஒரு தரச்சான்று பெற்ற நிறுவனமாக இந்திய மக்களால் மதிக்கப்படக்கூடிய ஒரு நிறுவனம். இந்த நிலையில் தான் டாடா குழுமத்திற்கு பராமரிப்பில் இருக்கக்கூடிய அந்த ஏர் இந்தியா விமானம் ஒரு பெரிய விபத்தில் சிக்கி அந்த விமானத்தில் பயணம் செய்திருந்த நபர்களில் ஒருவரை தவிர்த்து மற்ற அனைவருமே உயிரிழந்திருக்கின்றார்கள். டாடா நிறுவனம் சார்பில் உயிரிழந்த அனைத்து குடும்பத்தினருக்கும் உயிரிழந்த நபர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு தலா 1 கோடி வழங்கப்படும் என்பதற்கான அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றார்கள். மேலும் அந்த விபத்துக்கு தொழில்நுட்ப ரீதியிலான காரணங்கள் ஏதேனும் இருந்ததா என்பதற்கான ஆய்வுகள் விமான விபத்து தொடர்பான நிபுணர்களால் தொடர்ந்து ஆராயப்பட்டு வருகின்றது. இதுவரை கிடைத்திருக்கக்கூடிய தகவல் படி டாடா குழுமத்தினுடைய அந்த ஏர் இந்தியா நிறுவனத்துக்கு சொந்தமான விமானம் பறந்து செல்லும் பொழுது பறவைகள் மோதியதால் ஏற்பட்ட என்ஜின் பழுது உள்ளிட்ட காரணங்களால் தான் இந்த விபத்து ஏற்பட்டதாக சொல்லப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்திருக்கின்றார் ஏர் இந்தியா என்கின்ற அந்த டாடா குழுமத்தின் பராமரிப்பில் இருக்கக்கூடிய நிறுவனத்தினுடைய தலைமை செயல் அதிகாரி கேம்பல் வில்சன் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து தன்னுடைய அந்த கருத்துக்களை பகிர்ந்திருக்கின்றார். தங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் என்ன என்பதை இந்த சந்திப்பின் பொழுது பிரதமர் நரேந்திர மோடி வசம் அவர் கூறியிருப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே நேரம் அந்த விமானம் 11 ஆண்டுகளாக சேவையில் இருந்த விமானம் என்று சொல்லப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் டெல்லியிலிருந்து அந்த விமானம் அகமதாபாத்துக்கு வந்த பொழுதே அதில் சில மின்சாதன குறைபாடுகள் இருந்ததாகவெல்லாம் தகவல்கள் பரவி வருகின்றன. இந்த சூழ்நிலையில் தான் டாடா குழுமம் தரப்பில் பிரதமரை சந்தித்து இந்த விளக்கத்தை வழங்கி வருகின்றார்கள். பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்திருக்கக்கூடிய ஏர் இந்தியா நிறுவனத்தினுடைய தலைமை செயல் அதிகாரி கேம்பல் வில்சன் டாடா குழுமத்தின் சார்பில் ஏர் இந்தியா விமானங்கள் வாங்கப்பட்ட பிறகு எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஏர் இந்தியா நிறுவனத்தை சீரமைப்பதற்கான நடவடிக்கைகள் என்ன என்பது உள்ளிட்ட விவரங்களை எல்லாம் பதிவு செய்வார் என்று இந்த சந்திப்பில் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே டாடா நிறுவனம் உயிரிழந்த நபர்களுடைய அந்த உயிரிழப்புக்கு இரங்கல் தெரிவித்து அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு 1 கோடி ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பினை வெளியிட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் டாடா நிறுவனம் பிரதமர் நரேந்திர மோடியுடன் இந்த சந்திப்பினை தற்பொழுது மேற்கொண்டு